வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். செந்தில் பாலாஜி 12ஆம் தேதி ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சாட்சியை விசாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து சாட்சிகள் விசாரித்து சீக்கிரம் இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நீதியரசர் சொன்னது கவனத்தில் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகுது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையா 4ஆம் தேதி சொல்லுங்கன்னாங்க. அந்த வழக்கு தள்ளி வச்சுருக்காங்க. தள்ளி தான் வைக்கப்பட்டது ஒழிய இது முடித்து வைக்கப்படவில்லை. எல்லாத்தையும் தாண்டி இப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கை பொறுத்த வரைக்கும் மேலும் அப்டேட் என்னென்னா ஒரு 13 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார், அப்புறம் அவருடைய உதவியாளர் சண்முகம், அப்புறம் அரசு அதிகாரிகள் 13 பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் முதல் சாட்சியான கரூர் வைசியா வங்கியின் மேலாளர் ஹரீஷ் மற்றும் மற்றொரு சாட்சியான தடய அறிவியல் துறையின் கணிப்பிரிவு உதவி இயக்குனர் மணிவண்ணனிடம் விசாரணை நடைபெற்று வந்தது. இன்றைக்கி அந்த விசாரணை வரும்போது செந்தில் பாலாஜி ஆஜராயிருந்தார். அப்புறம் மறுபடியும் ஒத்தி வச்சுருக்காங்க, மறுபடியும் ஆஜராயிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரிஷிடம் இன்றைக்கி விசாரணை பண்ணாங்க. 5வது சாட்சியான சகாய ராஜிடம் விசாரிக்க அனுமதி வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுவும் ஓகேன்றுச்சு. இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் அடுத்து வரக்கூடிய போது இந்த வழக்கில் என்ன உச்சநீதிமன்றம் அப்சர்வேஷன் வைக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், அமைச்சருக்கு நிறையா பணி இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து அவர் வழக்கில் தான் இருக்கார், கோர்ட்டில் தான் இருக்கார். அப்போ இந்த வழக்கை யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு பாருங்கள், அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து ஒரு நீதிமன்றத்தில் சனி திங்கள் 2 நாள் போகணும், ஆஜராகணும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சீலிட்ட கவரில் சிறப்பு நீதிமன்றத்திட்ட என்ன போயிட்டுருக்குன்னு கேட்குது. இந்தியாவில் எவ்வளவோ வழக்குகள் இருக்குது. இதை நம்ம பேசுகிறதுக்கு காரணம் கெஜ்ரிவால் ஆகட்டும், கவிதாவாகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். அபிஷேக் எவ்வளவோ, சஞ்சய் ராகவத்லாம் உள்ளே இருந்தார், ஹேமந்த் சோரன் உள்ளே இருந்தார், கெஜ்ரிவால் இந்த யாருக்கிட்டேயும் நிறைய பேர்கிட்ட ஜாமீன் இல்லைம்பாங்க. ஹேமந்த் சோரனுக்கெலாம் விட்டுட்டாங்க, எந்த கண்டிஷனும் இல்லை. கெஜ்ரிவாலுக்கு கண்டிஷனோடு விட்றாங்க, சட்டசபைக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன். ஏன்? அவர் அமைச்சராக இல்லைங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே கொடுத்தாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணாருங்கிறது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குது. உச்சநீதிமன்றம் இன்னொன்று என்ன யோசிக்கும்னா, இப்போ சட்ட நிபுணர்களை கேட்கும்போது, இப்போ ஒரு வழக்கில் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அது பொய்யாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று. அதே மாதிரி இடி வழக்கில் ஒருத்தர் கைது ஆனார்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி அவங்க பெயில் போட்டாங்கன்னா பெயில் கிடைக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா எல்லாரும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வருவாங்கன்னு கொடுக்கறதில்ல. இந்த சத்யா பிரகாஷ் ஜெயின் ஒருத்தர் மேற்கு வங்காளம், அவர் உடம்பு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட்டுனார், அவருக்கே கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு 1.5 வருடங்கள் கழித்து கொடுக்குது, அதுவும் நிபந்தனையோடு கொடுக்குது. அந்த நிபந்தனையை மீறி விட்டார்னு உச்சநீதிமன்றம் நினைக்குது. சாதாரணமாக நம்ம யார்ட்டையாவது பேசும்போது கூட இது நியாயம் இல்லைங்க, இவர் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவர் அமைச்சராக இல்லைன்னு சொல்லிட்டு தான் கேட்டார், அமைச்சராக தொடர்றார். ஒன்று நீங்கள் கேட்குறான், திமுக அப்படி தானுங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று தான். இதை எப்படி உடன்பிறப்புகள் இல்லை திமுக அனுதாபிகள் இதையும் சரின்னு சொல்ல போகிறாங்களா நமக்கு தெரியல. போக்குவரத்து துறையில் போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணுறது வேறு, கனிம வளத்தில் ஊழல் பண்ணுறது வேறு, ரோடு கீடு இதெல்லாம் ஊழல் பண்ணால் கூட மக்கள் விடுங்க பாண்டுருவாங்க. வேலை வாங்கி தரதில் கண்டக்டர் டிரைவர்லாம் யாருங்க, அவங்க எவ்வளோ கம்மி சம்பளத்தை அவங்கக்கிட்ட போய் பணம் வாங்கி நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்லுவாங்கள்ல, இந்த பவன்லாம் சும்மா விடாதுன்னு சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல. நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஏன்னா செந்தில் பாலாஜி பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுப்பாரு, விளம்பரம் போட்டிங்கன்னா கரெக்டாக பேமெண்ட் கொடுப்பார், இப்படி நல்ல பேரும் இருக்குது. தொண்டர்களுக்கு நிர்வாகிகள்லாம் நிறையா பண்ணுறாரு அவர். ஏன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி நடந்தது உண்மையில் நமக்கே ஆச்சரியமாகுது. செந்தில் பாலாஜி பண்ணது தப்பு தான் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது. ஆனால் நீங்கள் தொகுதியிலாம் அவரை பற்றி கேட்கும்போது நல்ல மனுஷங்க, நல்லா எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவார். நம்ம ஊழலை பற்றி பேசலைங்க, அவரை பற்றி பேசுகிறோம். இண்டிவிஜுவலாக நல்லா செலவு பண்ணுவார், தொண்டர்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாருங்க, இன்னும் நிறைய பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க, தலைமை கொடுக்குறத தாண்டி இவரும் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டுவது நம்ம ஒன்றும் புரியல. ஒருவேளை இவங்க தம்பி மிஸ்கைட் பண்ணிட்டாரா அப்படி தான். ஏன்னா இவரை பற்றி அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாம். ஒரு பக்கம் அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவர் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரே குழப்பம், யாரை நம்புவதுன்னே புரியல. ஆனாலும் ரொம்ப உறுதியாக இவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. திமுக இவரை பாதுகாக்க நினைக்குது, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இவர் தேவைன்னு நினைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 13 பேர் சாட்சி, அந்த கரூர் வைசியா வங்கி ஹரீஷை விசாரிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு வேகமான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அமலாக்கத்துறை கூட முதல்ல அமைதியாக இருந்தது, இப்போ வேகம் எடுக்குது. இன்னொரு என்ன வேகம் எடுக்கும்,
இவ்வளோ நாள் அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு, நம்ம கூட சொல்லியிருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி திமுக தான் எதிரி, எல்லாம் யார் வேணால் கூட நான் வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ எடப்பாடியும் உள்ளே சேர்ந்தாருன்னா எடப்பாடி, அண்ணாமலை, பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. எடப்பாடி நிறைய ஐடியா கொடுப்பார்ல. எடப்பாடி உள்ளே போனால் நிறைய பேருக்கு பிரச்சனை, டிடி விஜயநகரன், ஓபிஎஸ்க்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கான அந்த பிடி இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி உச்சநீதிமன்றம் என்றைக்கு அந்த உத்தரவு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு பாதகமாக வரும். இல்லாட்டினா ஏதோ ஒரு லாக்கு போடுவாங்க, லாக் போடாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையா, அவர்கிட்ட கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சராக தொடரவன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் உடம்பு சரியில்லை அமைச்சராக இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இது ஒரு சிக்கல் விஷயம் தான். இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் டென்ஷன் தானே. அது மாட்டு இன்றைக்கி ஃபுல்லாக டென்ஷன் பாருங்கள், எவ்வளோ டென்ஷன், வேறு எந்த வேலையும் பார்க்க முடியல. உச்சநீதிமன்றம் என்ன கேட்கும், அடிக்கடி ஆஜராகிறீங்க, வேலை பார்க்க முடியல, நீங்களே சொல்கிறீங்க. அவ்வளவு என்ன தமிழ்நாட்டை நீங்கள் என்ன புரட்டி போட போகிறீங்களா, நீங்கள் அமைச்சரை விட்டு விலகுனா என்ன அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். இல்லை கட்டுப்பாடுகளை வச்சு அமைச்சர் கூட்டத்தில் கலந்துக்கூடாது, எந்த முக்கிய முடிவு எடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகளை வைத்தால் அது நிர்வாகத்துக்கு நல்லதில். வரக்கூடிய நாட்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த விஷயம் வெளில வந்துச்சுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக். திமுக என்ன நினைக்குது, இந்நேரம் ஸ்டாலின் அவர்கள் விலக்கியிருக்கலாம். கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ தூரம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சிங்க, நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோன்ட்டு விலகியிருக்கலாம். எப்படி கெஜ்ரிவால் இதே மாதிரி தான் முதல் தடவை விலகவே இல்லை, ரெண்டாவது தடவை விலகினதுனால தான் மரியாதை போச்சு. இதுக்கு மேலே விலகினா நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு செந்தில் பாலாஜி நினைக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், பவர் எடுத்துகிட்டு அவர் மினிஸ்டர் மாதிரியே எவ்வளோ ஆகட்டும், யாருங்க கேட்க போகிறோம், உங்கள் ஆட்சி தானேங்க. இதை கூட செய்ய மனம் இல்லாமல் இருக்க போது தான் நீதி நேர்மையில் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. செந்தில் பாலாஜி நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லைங்க. உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்காவது மரியாதை நீதித்துறைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதில் ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.